ரஷ்யா 2வது நாளா தொடர்ந்து ஒடசா பகுதிகள்ல ஹெவியா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பயங்கரமான தீ விபத்துகள் ஒடசா பகுதிகள்ல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. எப்பவுமே உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ஒடசா பகுதியில, கர்ஸ்க் பகுதியில இது போல பகுதிகள்ல அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒடசால வந்து ஏதாவது சிபிஐ ட்ரோன்கள் அது போல ஏதாவது இருக்கா? என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் அதிகமான அட்டாக் ரஷ்ய தரப்புலேருந்து வந்து பண்ணா ஒடசா பகுதிகள்ல பண்றாங்க. ஏன்னா பிரிகாஷனரி ஸ்ட்ரைக்கா இது போல செய்றாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஹெரினியா அப்படின்ற ஒரு பகுதிகள்ல வந்து பண்ணா பயங்கரமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஒர்க் பண்ணியிருந்திருக்கு உக்ரைனோடது. பட் இருந்தாலும் அதிகமான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒரே பகுதிகள்ல 6, 7 முறை தாக்குதல் நடந்திருக்கு. அதுவும் உக்ரைனோட 6த் ஸ்டேஷன் மிலிட்டரி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒடசால இருக்கக்கூடிய பகுதிகள்ல குறி வச்சு ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்து ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்டான ஹிட்ஸ் ராணுவம் எங்க இருக்காங்களோ, அத துல்லியமா தாக்கி அழிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ ஒடசா பகுதிகள்ல ஹெவியான அட்டாக். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, லொவோவ் ரீஜியன்ல வந்து பண்ணா சப்ஸ்டேஷன் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது இருக்கறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கு பகுதிகள்ல இருக்கு. உக்ரைனோட மேற்கு, எக்ஸ்ட்ரீம் மேற்கு போலாண்டுக்கு பக்கத்துல ஒட்டி இருக்கக்கூடிய ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா ஒட்டி இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட் உக்ரைனோடது. ஸோ அந்த பகுதிகள்ல ஹெவியான அட்டாக். ஒரு ஒரு டைம் இந்த பகுதிகள்ல தாக்குதல் நடக்கும்போதெல்லாம், போலாந்து தரப்பு வந்து ஃபைட்டர் ஜெட்ஸ வந்து பண்ணா டேக் ஆஃப் பண்றாங்க. ஸோ அதே போல வந்து பண்ணா பண்ணியிருக்கிறாங்க. சில பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனா போலாண்டுக்குள்ள வந்ததாவும் எந்த ஒரு தகவலும் சொல்லல. ஏன்னா லார்ஜ் ஸ்கேல் அட்டாக் 500 ட்ரோன்களுக்கு மேல அனுப்பிட்டு இருக்காங்க இல்லையா? நேத்திக்கு கூட 100 ட்ரோன்கள் அனுப்புனாங்க. இன்னைக்கு எவ்வளோ அப்படிங்கிற அடுத்த தகவல் வரும்போது நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். ஆனா, ஆ இது மீறி வந்துருச்சு. போலாண்டுக்குள்ள வந்து தாக்கிருச்சு அப்படிங்கிற போல கிளைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போலாம் எதுவும் வைக்கிறதில்ல. அது மாரி எஸ்கலேஷன் எதுவும் வைக்கிறதில்ல. பட் எல்லாமே ஒரு ஒரு சீசன் மாரி தான். வந்து பார்த்தா ரஷ்யா எக்ஸ்ட்ரீம் மேற்குல இருக்கக்கூடிய பகுதிகள்ல கடந்த சில நாட்களா வந்து பார்த்தா பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்கலாம். ஏன்னா, ரஷ்யாக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அசாசினேஷன் அட்டெம்ப்ட். அந்த அசாசினேஷன் அட்டெம்ப்ட்க்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள். ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஜெனரல்ஸ் இது போல நபர்கள் வந்து பார்த்தா அசாசினேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு ப்ராப்பரான ப்ரூஃபு ஏன்னா அடியில வந்து வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது போல பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நபர் இவரு தான் அப்படிங்கிறவங்கள கை காட்டுறதுக்கு ஆதாரப்பூர்வமா ஏதாவது சிக்கியிருக்கா அப்படின்னா இல்ல. ஆனா, இப்ப இந்த அலெக்ஷியா அவர்கள அசாசினேட் பண்ண அட்டெம்ப்ட் பண்ணாங்களே, இப்போதைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் உயிரோட தான் இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. பொழச்சிருக்காரு. அவருக்கு ஞாபகங்கள் வந்துருச்சு அப்படிங்கிற செய்திகள் இருந்துச்சு. நம்ம அதெல்லாம் பார்த்தோம் அந்த அப்டேட்ஸ். இப்போ எஃப்எஸ்பி தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நபர் யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கிறாங்க. அந்த நபர நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம் அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் இது எல்லாமே விட்டாங்க. இதுல என்னன்னா, அந்த கொலர்பா பகுதி யுஏஇல வந்து பார்த்தீங்கன்னா, குடியிருந்திருக்கிறாங்க. ரஷ்யாவோட நபர் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிறார். அந்த நபர புடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுல என்னன்னா, அந்த லூட்டினன்ட் ஜெனரல் விளாடிமிர் அலெக்ஷீவ் அவர்கள். அவர கொல்றதுக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. சில ஃபோட்டோஸ். இந்த டெர்னோபோல் ரீஜியன் உக்ரைனோட டெர்னோபோல் ரீஜியன்ல இருக்கக்கூடிய ஒரு உக்ரைனோட உளவாளி, உக்ரைனோட சிட்டிசன் அவரு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இருந்திருக்காரு. கொர்பா அப்படின்ற அந்த பகுதியில. ஸோ அங்க தான் இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ அவரு கூட அந்த கொலை செய்யப்பட்டார். அசாசினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு இல்லையா? அந்த ரஷ்யாவோட ஒரு சிட்டிசன். ஸோ அவரோட சில பகுதிகள்ல சேர்ந்து உலா வந்தது, சில பகுதிகள்ல சேர்ந்து போனது, அதுபோல வீடியோக்கள், இமேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட எஃப்எஸ்பி தரப்புலருந்து. ஸோ யாரு கொல்ல ட்ரை பண்ணாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய அந்த நபர், உக்ரைனை சேர்ந்த நபர். அந்த நபர இன்டர்நேஷனல் வாண்டட் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்ய தரப்பு வந்து போட்டிருக்காங்க. இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, விஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர். ஸோ இன்டர்நேஷனல் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல போட்டிருக்காங்க. வாண்டட் லிஸ்ட்ல. ஸோ இத்தன நாளா டைரக்ட்டான லிங்க் உக்ரைன் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லாம இருந்துச்சு. ஆனா, இப்போ அதுக்கான ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ரஷ்யா என்ன மாரியான அ எதிர்வினைகள் செய்ய போறாங்க? எப்படி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தான் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, உக்ரைன்ல இருக்கக்கூடிய தலைமைகள வந்து பார்த்தீங்கன்னா, அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போன்றது பார்க்கலாம். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில எப்பவும் போல இருக்கத்தான் செய்யுது. ஸோ இந்த சமயத்தில அமெரிக்க தரப்புலருந்து திரும்பவும் யூரோப்பியன் யூனியன வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. யூரோப்பியன் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு எதிரான போருக்கு அவங்களே ஃபினான்ஸ் பண்றாங்க. ஏன்னா, இவரு அ அமெரிக்காவோட ட்ரெஷர் செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் அவர்கள் இருக்காரு இல்லையா? அவர் தரப்புலருந்து வரக்கூடிய ஸ்டேட்மென்ட்டு. ஏன்னா, நீங்க யூரோப்பியன் யூனியன் தலைவர்கள்லாம் பாருங்களேன், உக்ரைன பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கவலைப்படுற மாரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறாங்க. சாங்ஷன் தான். பட் இருந்தாலும் அத மீறி அவங்க நாட்டுக்கு வேணும்னு சொல்லி அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனா, இந்தியா வாங்கக்கூடிய ஆயில ரிஃபைன் பண்ணப்பட்டு யார் அத வாங்குறாங்க? யூரோப்பியன்ஸ் தான வாங்குறாங்க. பெசன்ட் அவரும் சொல்றாரு மீடியாக்கள்ல. ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனோட தலைவர்கள்லாம் வந்து பேசும்போது, உக்ரைன பத்தின இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத பத்தி பேசுவாங்க. உக்ரைனுக்கானதுன்னு பத்தி பேசுவாங்க. ஆனா, ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களோட உக்ரைன விட அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்ங்கிறது வர்த்தகம் தான். யூரோப்போட இன்ட்ரெஸ்ட், யூரோப்போட இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன விட வர்த்தகத்த தான் அதிகமா வச்சிருக்காங்க. அதனால தான் இந்த போர் இன்னும் முடியாம போயிட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் அவங்க வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியா வழியா வாங்கினேன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினேன்னா எல்லாம் ஒண்ணு தானே. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸோட ட்ரெஷர் செக்ரட்டரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ரஷ்யாக்கு இன்கம் வந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது போல ஒரு தரப்புல இருந்து கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ ரஷ்யாக்கு அழுத்தங்கள் குடுக்கணும். அதுக்கு ஈரோப்ப ரஷ்யா கிட்ட இருந்து விலக்கணும். பல நாடுகளையும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்க விடாம செய்யணும். பட் அது போல விஷயங்கள் நடக்குதான்னா, அமெரிக்காக்கு எதுவுமே கை குடுக்க மாட்டேங்குது. அதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா இன்னும் என்ன மாரியான அழுத்தங்கள் விதவிதமா யோசிச்சு ரஷ்யாக்கு குடுக்குறாங்க. ஏன்னா, இப்ப புதுசா வந்து பார்த்தீங்கன்னா, C-17 ரக ஏர்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அர்மேனியால, அசர்பைஜான்ல லேண்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள். இதுக்கு ஒண்ணும் கவலைலாம் படாதீங்க. நாங்க ஒண்ணும் மிலிட்டரி பில்டப்லாம் அந்த ரீஜியன்ல காக்கசஸ் பகுதியில பண்ணல. அதுவும் குறிப்பா இப்ப ஈரானுக்கு எகெயின்ஸ்டாலாம் நாங்க எதுவும் பண்ணலீங்க. அப்படிலாம் யோசிக்காதீங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட வைஸ் பிரசிடென்ட் இருக்கார்ல, ஜேடி வேன்ஸ் அவர்கள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, வரப்போறாரு அங்க மீட்டிங்க்கு. ஸோ, அதுக்கான பிரிப்பரேஷன் தான். இப்ப வின்டர் ஒலிம்பிக்ஸ் இத்தாலியோட வடக்கு பகுதிகள்ல அந்த பகுதியில இருக்கு. ஸோ, அங்க இருக்காங்க. அந்த சவுத் காக்கசஸ் பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வரலாறு ரீதியா எங்களுக்கு அவங்களுக்கும் உறவுகள் இருக்கு. ஸோ, ட்ரம்ப் காரிடோர் டிஆர்ஐபி அப்படிங்கிறது போல டீல் வந்து பார்த்தீங்கன்னா, சைன் ஆச்சு. என்னன்னா, அசர்பைஜானுக்கும், அர்மேனியாவுக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துக்காக ஒரு காரிடார் கையெழுத்திடப்பட்டது இல்லையா? ஸோ, அதுக்காக நாங்க வந்திருக்கோம், பேச போறோம், பண்ண போறோம். மத்தபடி ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க அப்படிங்கிறது போல, அ அமெரிக்க தரப்புலருந்து விளக்கங்கள் குடுத்துருக்காங்க. பட் ஆனா இது கேள்விகளுக்குள்ளாக்குது. ஏன்னா, அமெரிக்காவோட பிரசன்ஸ் அங்க இருக்குன்னா, ஈரான் அங்கேயே அடிப்பாங்களா? இல்ல கல்ஃப் மட்டும் தான் அடிப்பாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மிடில் ஈஸ்டோட பிரச்சனைகள் அப்படிங்கிறது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அதுவும் குறிப்பா நம்மளோட இந்தியாவோட கோஸ்ட் கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 3 டேங்கர்ஸ பிடிச்சுட்டு போனாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அது 3மே ஈரானோடது. ஷிப் டூ ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, ஸ்மக்கிள் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ, அதனால நாங்க அத பிடிச்சுட்டு வந்திருக்கோம் மும்பைக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. பட் இது எப்படி, எந்த மாரி அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இது மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகள். ஸோ, இது போல செய்திகள் வருது. ஈரான் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? நம்ம அதுக்கு பதில் எப்படி ரியாக்ட் பண்ண போறோங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா, இந்த பகுதியில ஃபுல்லாவே டென்ஷன்ஸ் எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேரட் குஷ்னர் அப்புறம் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க இல்லையா? ஒமன்ல. அவங்க முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க நேரா கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காக்கு போல. அதுக்கு பதிலா லிங்கன் கேரியருக்கு ஒரு விசிட் விட்டு போலாமா? அப்படிங்கிற போல வந்திருக்காங்க. அதுவும் அரேபியன் சி சென்ட்ரல் கமாண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிராட் கூப்பர் அவர்களோட இணைஞ்சு, ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பிராட் கூப்பர் அவர்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிற ஈரான் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம டிப்ளமேட்டிக்கல் ரீதியா பேசும்போது, ராணுவ ரீதியா எந்த ஒரு நபர்களும் தலையீடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒமன் பேச்சுவார்த்தையில அந்த பிராட் கூப்பர் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ இங்க பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சதுக்கப்புறம் அங்க போறாருன்னா, எப்படி, என்ன, ஏதுன்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்காவோட இந்த இமேஜ் விடுறதுலருந்து பேச்சுவார்த்தைகள் எதுவும் சரி வரல. ஸோ, அதனால அட்டாக் தான் அப்படிங்கிறது போல ஒரு சமிகைகள் குடுத்துட்டு போறதுக்காக விட்டாஃப் அவர்கள் அங்க போயிருக்காரா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பில்டப் ஆயிட்டு இருக்கு மிடில் ஈஸ்ட்ல. ஸோ அடுத்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வெர்சஸ் ஈரான்ன்றது வந்துருமா? அதுவும் இது 3ஆம் உலகப் போரா வந்து பண்ணா மாறிருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.